வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவனாசிரியர். இந்த உடல் நம்ம என்னோட பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, காலாண்டு பொதுத் தேர்வு செப்டம்பர் 2024 11ஆம் வகுப்பு தமிழுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். 11th தமிழ் குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன் டோட்டல் மார்க் 90 மார்க் கொடுத்துருக்காங்க. 1 மார்க் பொறுத்த வரைக்கும் 14 1 மார்க் இருக்குது. இந்த 1 மார்க் பொறுத்த வரைக்கும் எப்பவுமே புக் பேக் கொஷின் நல்லா தரவாக எழுதி படிச்சுக்கோங்க. இதில் இருக்கக்கூடிய குருவினா ஆகட்டும், சிறுவினா ஆகட்டும், நெடுவினா ஆகட்டும் எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க. இதிலிருந்து கண்டிப்பாக நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன் கொஷின்ஸ் எல்லாமே ரிப்பீட் ஆகும். இனமொழி நல்லா படிச்சுக்கோங்க. தமிழர்கள் புகழ் பழி ஆகியவற்றை எவ்வாறு ஏற்றதாக புறநானூறு கூறுகிறது? சீர்தூக்கி ஆராய வேண்டிய ஆற்றல்கள் யாவை? 5 வேளாண் மந்திரங்கள் நல்லா எழுதி பார்த்துக்கோங்க. கோட்டை என்னும் சொல் திராவிட மொழியிலிருந்து எவ்வாறு எடுத்தாளப்பட்டுள்ளது? வஉசே அதாவது உவேசா அவர்கள் பயின்ற கல்வி முறையினை குறிப்பு வரைக. அதே மாதிரி 7 × 2 14. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு பின்வரும் மாங்குழி சொற்கள் கொடுத்திருக்கிறார்கள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பகுதி 3 பிரிவு 1 2 × 4 8. இதில் புறநானூறு பாடலில் கருத்திற்கு இணையான குறட்பாக்களை எழுதுக. நூல் ஒன்றின் முகவரியில் இடம்பெற வேண்டுவனாக நன்னூல் இவற்றை குறிப்பிடுகிறது. விரும்பியதை அடைவது எப்படி? குறள் வழி நிறுவுக. நெக்ஸ்ட் 2 × 4 8. மதிப்பு கூட்டு பொருள் என்றால் என்ன? மலை மனித வாழ்வில் சிறப்பிடம் பெற்றுள்ளது என்பதை விவரிக்க. சமண பள்ளிகளும் பெண் கல்வியும் ரொம்ப முக்கியம். பேச்சு மொழி எழுத்து மொழியினை காட்டிலும் உணர்ச்சி வெளிப்பாடு சக்தி மிக்கது ஏன்? அதே மாதிரி 3 × 4 12. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு பழமொழியினை வாழ்க்கை நிகழ்வோடு அமைத்து எழுதுக. போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து, காலம் பொன் போன்றது. தமிழாக்கம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு உள்ளுரை ஓமம் இறைச்சி எடுத்துக்காட்டுடன் விளக்குக. அண்ட் தென் கீழே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அடக்கமுடைமை ஒருவரை வாழ்வில் உயர்த்தும் இக்கூற்றை முப்பால் வழி விளக்குக. தலைவியின் இல்லற பாங்கினை பற்றி செவிலுத்தாய் நற்றாயிடம் கூறுவன யாவை? ஸோ கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பரோட கொஷின் எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் தமிழ் காலாண்டு பொதுத் தேர்வு செப்டம்பர் 2024க்கான அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர்லாம் அப்டேட் பண்ண போகிறோம். யானை டாக்டர் கதை வாயிலாக இயற்கை உயிரின பாதுகாப்பு ஆகியவை குறித்து செய்திகளை தொகுத்தெழுதுக. மனப்பாட பாடல் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி குறள் கேட்டிருக்காங்க. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.